ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த வகுப்பில் ஜோதிடத்தில் அடிப்படை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு கிரகங்களுக்குரிய வஸ்திரங்கள் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதை நாம் ஜாதக ஆய்விலும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் எந்த நிறத்தில் வஸ்திரம் அணிந்தால் அவருக்கு நற்பலன்களை வழங்கும் என்பதையும் நாம் கூற முடியும். அதுபோக ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நாட்களில், திருமண நாளோ அல்லது அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் தரும் நாளில் எந்த நிறத்தில் ஆடை அணிந்தால் மிகவும் சிறப்பு என்பதையும் நாம் ஜோதிட ஆலோசனையில் கூறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். நாம் இப்பொழுது ஒவ்வொரு கிரகங்களுக்கான வஸ்திர மற்றும் நிறம் பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சூரியன் என்ற கிரகத்திற்கான வஸ்திரம் சிவப்பு, இரத்த சிவப்பு என்று கூறக்கூடிய சிவப்பு நிறத்தில் வஸ்திரம் அணிவது சிறப்பு. ஒருவேளை வேஷ்டியாக இருந்துச்சுன்னா வேஷ்டில சிவப்பு கோடு இருந்துச்சுன்னா நல்லது. சிவப்பு பார்டர் இருக்கிற மாதிரி வைக்கலாம். பட்டு வேஷ்டி சில பேர் வாங்குவாங்க திருமண விசேஷத்துக்கு, ஏதாவது நல்ல காரியத்துக்கோ. சிம்ம வீட்டை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் அல்லது சிம்ம வீட்டை பாக்கிய வீடாக கொண்டவர்கள், 9ஆம் பாவமாக கொண்டவர்கள் இந்த சிவப்பு நிற வஸ்திரம் ஆடைகளை அணியலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட ராசியில் சூரியன் அமர்ந்து இந்த ஜாதகருக்கு யோகத்தை தருவதாக இருந்தாலும் அவருக்கு இந்த சிவப்பு நிற வஸ்திரம் நன்மையை அளிக்கும். அடுத்து நாம் காண இருப்பது சந்திரன். சந்திரன் கடக ராசிக்கு அதிபதி. ஆகவே கடக வீட்டை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் வெண்மை நிறத்தை ஆடையாக அணியலாம். இதிலும் களிர் வெண்மை என்று கூறாமல் முத்து கலரில் உள்ள வெண்மை, முத்து வெண்மை என்று கூறக்கூடியது. லேசாக மஞ்சள் கலந்திருக்கும், முழுமையான மஞ்சள்ல லேசா மஞ்சள் கலந்திருக்கும், அது முத்து வெண்மை என்று கூறப்படுவது. அந்த நிறத்தில் ஆடை அணிவது மிகவும் சிறப்பு. அல்லது விருச்சிக ராசிக்காரர்கள், ஏனென்றால் விருச்சிக ராசியினை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களுக்கு கடகம் என்பது பாக்கிய வீடு, 9ஆம் வீடு, பாக்கியத்துக்கு அதிபதி, பாக்கியத்தை வள்ளி தரும் கிரகம். ஆகவே விருச்சிக வீட்டை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களும் இந்த வெண்மை நிறத்துடைய வஸ்திரங்களை அணிவது சிறப்பு. அதே போல் தனுசு வீட்டை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்கள் சூரியன் பாக்கியாதிபதி ஆகிறார். ஆகவே சிவப்பு நிறத்தை அணிவது சிறப்பு. முதலிலிருந்து நான் திருப்பி கூறுகிறேன். சிம்ம வீட்டு, தனுசு வீடு இவை லக்னம் அல்லது ராசியாக கொண்டவர்கள். மேலும் சூரியன் பலம் பெற்று உள்ள ஜாதகர்கள் அனைவரும் இந்த சிவப்பு நிற ஆடைகளை அணியலாம். சந்திரனுக்குரிய ஆடை வெண்மை, அதாவது முத்து வெண்மை நிற ஆடையை யார் அணிந்தால் மிகவும் சிறப்பு? கடக ராசி, விருச்சிக ராசி இந்த 2 வீடுகளை அல்லது 2 ஏதேனும் ஒரு வீட்டை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள், மேலும் சந்திரன் பலம் பெற்றுள்ள ஜாதகங்கள் வெண்மை நிறத்தினை ஆடையாக அணிவது சிறப்பு. இல்ல சார், இப்ப பெண்களா இருக்காங்க, வெண்மை நிறத்தை எப்படி அணிவது? வெண்மை கலந்த நிறமாக இருப்பது நல்லது. கைக்குட்டை அவங்க வச்சுக்கிற கர்ச்சீப் வந்து வெண்மை நிறத்துல இருந்தா நல்லது. அந்த மாதிரி அடிக்கடி பயன்படுத்தும் துணிகள் அல்லது நிறங்கள், வேற ஏதேனும் பொருள்களில் உள்ள நிறங்கள், அவை அனைத்தும் வெண்மை கலந்திருப்பது நல்லது. இப்போ கிளாஸ் யூஸ் பண்றாங்க, பீங்கான் கிளாஸ் ரொம்ப வெண்மை கலர்ல வரும், அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வெண்மை கலத்தில் உள்ள ஏன்னா வெண்மைன்னு சொல்றதுனால பெண்களுக்கு வந்து ரொம்ப அவாய்ட் பண்ற ரீசன் பொதுவாகவே இந்த இந்து பெண்களுக்கு வெண்மை நிறம் இருக்கும். அதனால் சில பேர் வந்து சேர் வந்து வெண்மையில வச்சுக்கலாம். ஏதோ அவர்கள் அடிக்கடி பயன்படுத்தும் அது வஸ்திரமாகவும் இருக்கலாம் அல்லது வேற ஏதேனும் பொருளாகவும் இருக்கலாம். வெண்மை கலந்த நிறத்தில் இருந்தால் மிகவும் சிறப்பு. அடுத்து செவ்வாய். அதாவது செவ்வாய் என்பது மேசம் மற்றும் விருச்சிக வீட்டை, மேசம் அல்லது விருச்சிக வீட்டை லக்னமாகவோ ராசியாக கொண்டவர்களும், கடகம் மற்றும் சிம்ம வீட்டை லக்னமாகவும் ராசியாக கொண்டவர்களும் இந்த நல்ல சிவப்பு என்று கூறக்கூடிய பவள நிறத்தில் உள்ள சிவப்பினை ஆடையாக கொண்டு அணியலாம் செவ்வாய். ஏனென்றால் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் செவ்வாய் முழுமையான யோகாதிபதி.
யோகங்களை அள்ளித்தரும் கிரகம் கடகமும் சிம்மமும். அதை நாம் வரும் வகுப்பில் தெளிவாக பார்ப்போம். இருப்பினும் இப்பொழுது இந்த வஸ்திரத்துக்காக தெரிந்து கொள்வது நல்லது. கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் செவ்வாய் முழுமையான யோகாதிபதி. அவங்களுக்கு செவ்வாய் தோஷமே நம்ம பார்க்க தேவையில்லைன்னு கூட சொல்லலாம். அவர்களுக்கு இந்த நல்ல சிவப்பு நிறம், பவள நிறம் கொண்ட சிவப்பு நிறத்தை அணிவது சிறப்பு. மேலும் மேசம் மற்றும் விருச்சிகத்தை, ஏன்னா செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். செவ்வாய் அந்த வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெறுவதால் அந்த ராசி அல்லது நட்சத்திரக்காரர்களும் நல்ல சிவப்பு பவள நிற ஆடையை அணியலாம். அடுத்து புதன். அதாவது புதன் என்பது இந்த கிரகம் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் சொந்தக்காரர். ஆகவே மிதுனம் மற்றும் கன்னி வீட்டினை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் இந்த நல்ல பச்சை ஆடை கொண்ட நிறத்தின் ஆடையை அணியலாம். நல்ல பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணியலாம். மேலும் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள், துலா வீட்டினை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டு பிறந்தவர்கள், மிதுனம் என்பது பாக்கிய வீடாக அமைகிறது. மேலும் மகர வீட்டினை ராசியாக லக்னமாக கொண்டவர்களுக்கு கன்னி வீடு பாக்கிய வீடாக அமைகிறது. எனவே இந்த துலாம் மற்றும் மகரம் ஆகிய வீட்டினை லக்னமாகவும் ராசியாக கொண்டவர்களும் இந்த நல்ல பச்சை நிறத்தினை ஆடையாக கொண்டு அணிவது மிகவும் சிறப்பு. இது கூறுவதை அங்கங்கு குறித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் அடுத்து நம்ம யோகாதிபதிகள் பாதகாதிபதிகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து குரு. குரு என்ற கிரகத்திற்கான நிறம் வந்து பொன்னிறமான துணி. பொன்னிறம் லைட் மஞ்சள் கலர்ல இருக்கும். மஞ்சள் கலந்த நிறத்தில் இருப்பது பொன்னிறம். குருவுடைய ராசிகள் என்பது 2, தனுசு மற்றும் மீனம். தனுசு மற்றும் மீனத்தை ராசியாக கொண்டவர்களா அல்லது லக்னமாக கொண்டவர்கள் இந்த பொன்னிற மஞ்சள் நிற துணியை அணிவது அல்லது உபயோகிப்பது சிறப்பு. மேலும் இந்த கடக வீட்டை லக்னமாகவோ ராசியாக கொண்டவர்களுக்கு குரு முழுமையான பாக்கியாதிபதி, அந்த பாக்கியத்தை அள்ளி கொடுப்பவர். ஆகியவை அவர்களும் இந்த பொன்னிறமான துணியை அணியலாம். மேலும் மேசம், கடகம் தவிர மேச வீட்டுக்கு பாக்கியாதிபதி என்பது தனுசு. அதாவது தனுஷ் 9ஆம் வீடு. மேச வீட்டுக்கு 9ஆம் வீடு தனுசு. அதற்கு ஆதிபத்தியம் பெறுபவர் குரு. எனவே மேசம், கடகம், தனுசு, மீனம் இந்த வீட்டினை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களும் குரு பலம் பெற்ற ஜாதகம் அமைந்தவர்களும் இந்த பொன்னிறமான ஆடையை அணிவது மிகவும் நல்லது. அடுத்து சனி என்ற கிரகத்துக்குரிய நிறம் வந்து கருப்பு. கருமை சார்ந்த நிறம். கருமையே ரொம்ப பேர் வெறுப்பது. இருப்பினும் இந்த உழைப்பாளர்கள் என்று கூறக்கூடிய மகரம் மற்றும் கும்பம் இந்த 2 வீட்டினை லக்னமாகவோ ராசியாக கொண்டவர்களோ அல்லது ரிஷபம், துலாம் இந்த வீட்டினையும் லக்னமாகவோ ராசியாக கொண்டவர்கள் இந்த கருப்பு நிற துணியை அணிந்தால் யோகத்தையே தர முடியும். அடுத்து ராகு கிரகம். ராகு என்ற கிரகம் என்பது கருப்புடன் சித்திரங்கள் சம்பந்தப்பட்ட துணியை அறிவது. அது ரொம்ப பேரை பார்த்துருக்கீங்க. காலேஜ் பாய்ஸ் எல்லாருமே கருப்பு கலர் டிஷர்ட் இருக்கும், அப்படியே நடுவுல வந்து கலர்ஃபுல்லா ஒரு போட்டோ இருக்கும். கிரிக்கெட் பிளேயரோட போட்டோ இருக்கும், இல்லைன்னா டிசைனா ஏதாவது ஒரு எழுத்துக்கள் இருக்கும். அது பேர் வந்து ராகு. ரொம்ப பேர் ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது காரணம் வந்து ராகுவுடைய காரகத்துவம். ஒருத்தர் அணிஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அடிக்கடி அவர் எந்த ட்ரெஸ் யூஸ் பண்றாரோ அதை வச்சு கூட நம்ம அவருடைய எந்த கிரகம் அவர் ஜாதகத்துல வலு பெற்றிருக்குன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இந்த கருப்புடன் சித்திரங்கள் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் அணிபவர்களுக்கு ராகு பலம் பெற்ற ரசம். ராகு பலம் பெற்றுள்ள ஜாதகர்கள் அல்லது ராகு 3 அல்லது 11 உள்ள ராகு அவருடைய ஜாதகத்துல இருந்து எண்ணிப்பார்கள். லக்னத்துல இருந்து 3ஆவது வீடு அல்லது 11ஆவது வீடுல இருந்து ஆச்சுன்னா இந்த மாதிரியான அதாவது துணிகள், கருப்புடன் சித்திரங்கள் சம்பந்தப்பட்ட துணிகள் அவருக்கு வந்து மிகுந்த யோகத்தை தரும். அதே போல் கேதுவும் இது வந்து துறவிகளுக்கான கிரகம் என்று கூறலாம். அதிலும் புள்ளிகளுடைய சிவப்பு பல நிறங்களில் இருக்கும். புள்ளிகளுடைய சிவப்பு பல நிறங்களில் இருக்கும். மல்டிபிள் கலருடைய அந்த ட்ரெஸ் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து கேது இந்த பலம் பெற்று இருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் 3
10, 11ல் கேது இருந்தால் அவர்களுக்கும் யோகம் உண்டு. அவர்களும் இந்த நிறத்தையுடைய ஆடைகளை அணியலாம். இந்த மல்டிபிள் கலர்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் மலேசியால இருந்து வந்தவங்க பார்த்தா அந்த மாரி கலர்ல இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். மல்டிபிள் கலருடைய ட்ரெஸ் வந்து அணியலாம். அடுத்து சுக்கிரன் பலம் பெற்று இருப்பவர்கள், உதாரணத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்தை துலா வீட்டினை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் இந்த பட்டு போன்ற வெண்மை, வெண்பட்டு என்று கூறக்கூடியது. அதாவது சந்திரன் வந்து முத்து போன்ற வெண்மை, சுக்கிரன் வந்து வெண்பட்டு, பட்டு போன்ற வெண்மையை நிறத்தை கொண்டவர்கள். இந்த கோட் சூட் போடுறவங்கலாம் முன்னாடி வந்து ஒயிட் கலர் சர்ட் வந்து உள்ள போடுவாங்க. அப்ப அந்த சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கும் ஜாதகராக அவர் இருந்தால் இந்த கோட் சூட்லாம் அவருக்கு ரொம்ப செட் ஆகும். ஏன்னா கோட் வந்து மேல போடுற பிளாக் கலர் சனி உள்ள போடுற அந்த பட்டு போன்ற வெண்மை தான் அந்த உள்ள போடுற வெள்ளை கலர் சட்டை. அந்த ரெண்டையும் போட்டா எல்லாருக்குமே அது அவ்வளவு அபிரத விதமா தெரியாது. ஆனா இந்த சுக்கிரனும் சனியும் யோகம் செய்யும் ஜாதகர்களுக்கு இந்த கோட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அவர் ரொம்ப அபிஷியலா போடாம சும்மா சாதாரணமா போட்டா கூட ரொம்ப பளிச்சுன்னு நல்லா தெரியும். சுக்கிரனை, அதாவது ரிஷபம் மற்றும் துலாத்தினை, துலா வீடுகளை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள், மேலும் கன்னி வீட்டை, கன்னி ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. கன்னியை வீட்டை லக்னமாகவோ ராசியாக கொண்டவர்கள் 9 வீட்டை கணக்கு பண்ணோம்னா ரிஷபம் வரும். ஸோ பாக்கியாதிபதி, முழுமையான பாக்கியாதிபதி சுக்கிரன். அவர் அந்த நிறம் வந்து இந்த கன்னி ராசியில் லக்னத்திற்கு வந்தவர்களுக்கு மிகவும் நல்லது. அதே போல் கும்ப வீட்டினை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களுக்கும் இந்த பட்டு போன்ற வெண்மை மிகவும் நன்மையை தரும். ஆக நம் ஜாதகத்தை வைத்தும் இந்த நிறங்களை கூறுவது ஒரு விதம். இன்னொன்று, அவரும் அணிந்து வரும் ஆடையை வைத்து அவர் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் வலிமை பெற்று இருக்கும் என்பதை நாம் எளிமையாக கூறுவதற்கும் அவரை அணுகுவதற்கும் இந்த ஒரு நுட்பத்தினை பயன்படுத்தலாம் என்பதை கூறி, நாம் அடுத்த வகுப்பில் கிரகங்களின் பாசைகள், ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு பாசை உண்டு, அந்த பாசைகள் என்னவென்பதை நாம் அடுத்த வகுப்பில் தெரிந்து கொள்ள போகிறோம். பாரதியாருக்கு வந்து ரொம்ப மொழிகள் தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் மொழி போல் இனிமையாவது வேற எங்கும் காண்பது இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி அம்பேத்கருக்கு பல மொழிகள் தெரியும், காந்திக்கு மொழிகள் தெரியும். இந்த மாதிரி பன்மொழி வித்தகர்கள் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒரு மொழியில மட்டும் புலமை இருக்கும். பல மொழிகள் சும்மா பேசு வார்த்தைக்கு ஒரு பயன்பாட்டுக்காக கற்றுக் கொடுப்பார்கள். ஒருத்தருக்கு பொதுவாகவே 3-4 மொழிகள் தெரிந்திருப்பது மிகவும் நல்லது. சில பேருக்கு ஒரு மொழியே சரியா வராது, எல்லாமே அறகுறையா வரும். இங்கிலீஷ் அறகுறை, தமிழ் அறகுறையா இருக்கும். அந்த மாதிரி கூட இருப்பவர்கள் உண்டு. ஸோ இதற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன சம்பந்தம், கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் ஆராய்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.